ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய காப்பி நிஞ்சா எம்ஜி. இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு புது வீடியோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது உண்மையாகவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயில் GTA 5 மோடுன்னு ஒன்று, GTA 5 ஃபைல் மோடுக்குது. அது சின்ன சிட்டியாக தான் இருக்கும், ஆனாலும் சில இடத்துல கொஞ்சம் கிளிச் ஆகும். ஆனால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கேமே. நானும் பார்த்துட்டேன். அதில் ஃப்ராங்க்லினோடைய வீடு இருக்குது, மைக்கிளோடைய வீடு இருக்குது, ஏன் ட்ரெவரோடைய வீடு கொடுக்குது. ஆனால் அதில் மைக்கிளோடைய வீடு உண்மையாகவே ரியலிஸ்டிக்காக இருக்கும். ட்ரெவர் இது அவ்வளோவா சொல்ல முடியாது, ஆனால் மைக்கிள் இது ரியலிஸ்டிக்காக இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா உங்களுடைய நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருப்பேன். சரி, இப்போ இதில் போயிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். அது பேஸ்ட் ஆகினுக்கும் போது நான் அதை ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் கீழே வரேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதுலேருந்து ரீஸ்டார்ட் மறுபடியும் கேம் வெளியில் போயிட்டு மறுபடியும் உள்ளுவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கேம் எப்படி இதுன்னு பார்த்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு நல்லா காமிக்குது கேமு. லைஃப்பில் இப்போதைக்கு சேஃப் அண்ட் சாரி, அது தெரியாமல் வந்துடுச்சு. இனிமேல் அதெல்லாம் வராது. இப்போ நம்ம வண்டி எடுத்துன்னு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நேராக இங்கேருந்து இப்படி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இடமா காமிக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஃப்ராங்க்லின் வீட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இங்கேருந்து நேராக போயினாங்க. இங்கேருந்து இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போயிடுங்க. இப்படி வந்துட்டிங்கன்னா அங்கே ஒரு ரூட்டு தெரியும். இங்கேருந்து பார்க்க அங்கே ஒரு ரோடு தெரியுதா? இந்த ரோடு வழியா டேரக்டாக இப்படியே நீங்கள் அதோ இங்கேயே பார்த்தாலே தெரியும், ஃப்ராங்க்லினோடைய வீடு தெரியும். உண்மையாகவே நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கிங்கு. ஸோ உங்களுக்கு கேம் எப்படி இருக்குதுன்னு இதுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். டான்னு போட்டுக்கோங்க. ஏதாவது ட்ரோன் ஆனு ஃபுல் ஃபார்மாக கூட போட்டுக்கலாம், ஷார்ட் ஃபார்மாக போட்டுக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ராங்க்லின் வீட்டிலேருந்து மெயின் என்ட்ரன்ஸ் சொல்லி அப்படி வந்தால் இப்படி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ரியல் கேமில். இதோ இங்கே ஒரு சந்து, இப்படி வந்துட்டு இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு சந்துக்குது. அப்படி இல்லைன்னா இப்படி இருந்து வரலாம். நெக்ஸ்ட்டு இது அவனோட கிச்சன் ரூமு அந்த மாதிரின்னு சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே வாங்க, நான் உங்களுக்கு ஒரு இடம் காமிக்கிறேன். இந்த வழியாக கீழே இறங்கி இது இப்படி வரும். அங்கேருந்து இந்த இடத்துக்கு இங்கே அது கொஞ்சம் வேலை செய்யலை, நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்படி வந்துட்டுங்க, இப்படி வாங்க, இப்படி கீழே வாங்க. நெக்ஸ்ட்டு அங்கேருந்து இப்படி கீழே வந்துட்டிங்கன்னா இங்கே இந்த கேப்பு அது ஏதோ ஃப்ராங்க்லின் வீட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு அங்கேருந்து நான் ஃபஸ்ட்டு அந்த ரூம் எண்டுக்கு போயிட்டு மிச்ச ரூமில் காமிக்கிறேன். இதெல்லாம் ரூம் இருக்கும், இங்கே 2-3 ரூமு. ஃபாஸ்ட்டாக காமிச்சிட்றேன்.
சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரே ரூம் பெட்ரூம் இருக்குது. ஸோ பெட்ரூமு ஃப்ராங்க்லினோடைய பெட்ரூமு. இது வந்து நார்மல் ரூமு. கரெக்டாக அதே மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா அதே இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் இதோ சாம்போடைய வீடு கூட காமிக்கணுமே. இதோ சாம்போடைய வீடு. இதோ சாம்புக்கு ஒரு வீடு. அது ஒரு குட்டி நாய்க்குட்டி. நெக்ஸ்ட்டு என்ன ஒயர்னா இந்த ஸ்விம்மிங் பூல் ஆழமாக இருக்காது. அதுதான் ஒன்று. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீட்டுக்கு போகலாம். உண்மையாகவே ஜிடிஎஃப் மாதிரியே இருக்கும். உண்மையாகவே இந்த மேப் எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. இந்த மேப்பு இன்னும் நான் மேக்ஸிமம் கேமிங்கில் இந்த மேப் தான் நான் யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக எனக்கு கேம் இனிமேல் அடுத்த கேமிங்ஸ் எல்லாம் இந்தியன் பைக்கில் நான் இந்த மேப்பை தான் யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக பண்ணுவேன். கொஞ்சம் லேட் ஆகும். அது ஸ்ட்ரெயிட்டாக பெட்ரோல் பங்க் கிட்ட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, பெட்ரோல் பங்க் கிட்டேருந்து வரலாம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரக்கிட்ட சரி இதோ இப்படி இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் எப்படி வந்துன்னே இருந்தீங்கன்னா இதோ இங்கே தான் இது வந்து ட்ராவலோடைய வீடு. கொஞ்சம் அப்படி தான் தெரில, ஆனாலும் இது தான் ட்ராவல் வீடு. வேணால் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன். ட்ராவல் போய் இன்னும் இந்த கேமில் இன்னும் ஒரே கேரக்டர் மட்டும் லான்ச் பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். 4 கேரக்டர்ஸுன்ற மாதிரி. இங்கே ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் ஒழுங்காக வேலை செய்யலை. இதோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பெட்ரூமு, ட்ராவலோடைய பெட்ரூம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஹால் மாதிரி. டிவி தலைகளாக போட்டாங்க. இது இங்கேயும் டிவி இது. இங்கே அப்படியே ட்ரெஸ்ஸிங் ரூமு அப்படின்னு வச்சுன்னு ட்ராவலு. இந்த வீட்டோடைய அவுட் சைடில் காமிங்க. இதுதான் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நல்லாவே எடுத்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லி ஆகணும், செஞ்சவங்களுக்கு, கிரியேட்டர்ஸ்க்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மேப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இல்லை நான் கமெண்ட்டில் போய்ட்டு உங்களுடைய 3 வீட் இங்கே இன்னொரு பிளேஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் காமிங்க. லாஸ்ட்டாக தான் மைக்கிள் வீடு காமிப்பேன், ஏன்னா அதுதான் உண்மையாக நல்லா இருக்குது. அதனால லாஸ்ட்டாக அந்த பிளேஸ் காமிப்பேன். இங்கே தான் ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்க. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நகையை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. நிறைய இடம்லாம் இருக்குது, எக்ஸ்ப்ளோர் நிறைய நல்லா இருக்கும். நான் ஆடினது வரைக்குமே சொல்கிறேன், கேம் உண்மையாகவே நிறைய. இதோ இது வந்து ஜிடிஎஃப்ஐ ஆடினவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கும். ஜிடிஎஃப்ஐ தெரிஞ்சவங்களுக்கு இதுதான் சிமியனுடைய கார் ஷோரூம்னே சொல்லலாம், இல்லை ஒரு வெஹிக்கிள் ஷாப்னு சொல்லலாம். உண்மையாகவே நல்லா இருக்குது. நம்ம இதில் 2 ஷோரூம் இருக்குது, இது 2ஆவதான ஷோரூம். உண்மையாகவே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். நல்லா இருக்குதுன்னா இல்லை, இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே காசு இன்னும் கஸ்டமர்ஸு அப்படின்லாம் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே ஜிடிஎஃப்ஐ கேரக்டர்ஸ் விட்டால் கூட உண்மையாகவே நல்லாயிருக்கும். இதோ உங்களுக்கு இந்த கேமில் காரில் உள்ளே வைக்கணும்னா இந்த ரூட் வழியாக உள்ளே எடுத்துன்னு போகலாம். இந்த ரூட் வழியாக உள்ளே எடுத்துன்னு போகலாம். சரி, நாம் இப்படி வந்துட்டு இங்கேருந்து இப்படி வந்துட்டு இங்கே இறங்கி டேரெக்டாக இப்படி போயின்னே இருந்தீங்கன்னா அங்கே இறங்குதா. இது வேறு எந்த இடமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து காரு பைக்கெல்லாம் ஏலத்துக்கு விட்ற இடம். இதோ அங்கேயே போட்டுருப்பாங்க கிட்ட அந்த இதோ ஆக்ஷன் போட்டிருப்பாங்க, ஏலம் விட்ற இடம். ஜிடிஎஃப்ஐலையும் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். இதோ நேரத்தை அதுதான் நம்மளுடைய மைக்கிளோடைய வீடு. இதுக்கு வேறு ஒரு வீட்டு வழியாக இருக்குது. நான் அப்படி போயிட்டு வந்துருக்காங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரணும். இது தனி ரூட் இருக்குது, இப்படி வரணும். இந்த கேம் உண்மையாகவே இப்போ இது இடமே கொஞ்சம் அல்கோலை பற்றின மாதிரி இருந்தாலும் உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. இடமே இப்போ கொஞ்சம் பேச்சுக்காவது ஆடலாம் ஜிடிஎஃப்ஐன்னு. நான் கிட்ட போயிட்டு
அந்த இடத்துலேருந்து இறங்கி இப்படி வந்துட்டாலே தான் இதுதான் மைக்கேலோடைய வீடு. உண்மையாகவே வெளியிலேருந்து பார்த்தா உங்களுக்கு உள்ளே வந்து பாருங்க அச்சசல் மைக்கேல் வீடு மாதிரி இருக்குது. அப்படியே இந்த இடத்துல வண்டி எடுத்து பார்க் பண்ணிடலாம். உண்மையாகவே இது அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது. நான் இடத்தையே அப்படியே சுற்றி காமிக்க பாருங்களா. இப்படி இதில் வந்து டான்னு போட்டு இது பண்ணிட்டீங்கன்னா வந்துடுமா எங்கே காலெல்லாம் விட்றது. வீடோடைய ஃபுல் வியூ மேலேருந்து காமிக்கேன் பாருங்க. வீடே உண்மையாகவே இவ்வளோ பெருசாகுது. உண்மையாகவே இவ்வளோ பெருசாகிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். இதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு வீடுக்குள்ளே காமிக்கேன். இது மெயின் என்ட்ரன்ஸு. கதவு மாதிரி காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. மேலே போயிட்டு காமிக்கேன். சாரி. இப்படி வந்துட்டு இது மைக்கேலோடைய கீழே மைக்கேலோடைய ஒய்ஃப் ரூம் இருக்கும். இது வந்து மைக்கேலோடைய ஒரு பையன் ரூமு. இதுவும் மைக்கேலோடைய பையன் ரூமு. நெக்ஸ்ட்டு இது அது வந்து மைக்கேலோடைய பொண்ணு ரூம். ஆமாம், இதுதான் மைக்கேலோடைய ரூமு. அதே மாதிரி இந்த இடத்துல மைக்கேலோடைய ட்ரெஸ்ஸிங் ரூமும் இங்கே இருக்கும். உண்மையாகவே நல்ல கேம்னே சொல்லலாம். இப்போ எடிட்டிங்லாம் பண்ணியிருக்காங்கன்றதுனால உண்மையாகவே கேமுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் கண்டிப்பாக இதுக்காகவே 10/9 கொடுப்பேன். ஏன்னா ஒன்று மட்டும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சரி, இப்போ இப்படி இருந்து இங்கே பின்னாடி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரிஜினல் மைக்கேலோடைய வீடு மாதிரியே இருக்குங்க. உங்களுக்கு அப்படி வரலன்னு தோணலைன்னா இதோ இங்கேருந்து மைக்கேலோடைய வீடு எங்கே ஐயோ இங்கேருந்து இப்படி எடுத்துக்கின்னு இப்படி வந்தீங்கன்னா கூட இந்த இடம் வரும். அப்படியே படிக்கட்டி ஏறினீங்கன்னா இங்கே வருது. சரி, எனக்கு அப்படியே இப்படி வரணுன்னா கூட இப்படி ஏறி இங்கே வந்துடலாம். அப்படியே ரியல் இருக்கும். உண்மையாகவே இந்த ஸ்விம்மிங் பூலில் தான் ஸ்விம்மிங்கே பண்ண முடியுது. அதில் ஸ்விம்மிங் பண்ண முடியல, அது கொஞ்சம் ஆழம் கம்மி. நெக்ஸ்ட் இதுலேயும் அதான் என்ன சொல்கிறது, அதில் அவ்வளோவா பண்ண முடியல. அப்படியே இதுக்கு இன்னொன்றுங்குது. இப்படி வந்து அப்படியே இப்படி வந்துட்டு இந்த இடத்துலேருந்து அப்படியே இப்படி இறங்கி இந்த இடத்துலேருந்து இப்படி வந்துட்டு இங்கேருந்து இறங்கிட்டு கீழே இங்கேருந்து இப்படி வந்துட்டோன்னா அச்சசல் அதே டென்னிஸ் கோர்ட் அதே மாதிரி இல்லைன்னு சொல்லலாம். ஆனாலும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க டென்னிஸ் கோர்ட். உண்மையாகவே இது எல்லாமே ஆர்ச்சியஸ் டூல் தான் வச்சு பண்ணது. ஆச்சரியமாக இது நம்மளால அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனாலும் நம்ம விளையாடணுன்றதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக பாராட்டுகள் வந்தே ஆகணும். சரி, நம்ம இதில் இன்னும் முக்கியமான இடங்குது. அந்த இடத்தையும் நான் முக்கியமானதெல்லாம் சொல்ல முடியாது, ஒரு இடம்னு சொல்லலாம். இது கொஞ்சம் இந்த இடத்துல ஆபத்தான இடம் ஒன்றே இருக்குது. சப்போஸ் யூடியூப் வீடியோ எடுத்தீங்கன்னா நான் அந்த இடம் சைடு போகாதீங்க. அதெல்லாம் நீங்கள் ஆடும்போது தெரியும். ஃபஸ்ட்டு இந்த இடத்தெல்லாம் சுற்றி பாருங்கள். ஏன்னா சில இடத்துல என்ன சொல்கிறது, சில ஒரு மாதிரியான கோளாறுகள் எல்லாம் நடக்கும். அதுக்காக என்ன பண்ணுறீர்கள் என்றால் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்துடாதீங்க. இன்னும் நிறைய இடம்லாம் இருக்குது. இங்கே நான் காமிக்கிறேன், ஃபாஸ்ட்டாக போயிட்டு. ஆனால் ஒரே ஒன்று மைக்கேல் வீடு மாதிரி இல்லாதது காரணமே ஒரே ஃபால்ட்டு தான். மிச்சதெல்லாம் எல்லாமே நல்லாவே இருக்குது. மைக்கேலோடைய வீடு இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த டஸ்ட்பின்லாம் அங்கே வைக்கிறதுக்கு பதிலாக ஒரிஜினல் டோர் மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த ஆர்ச்சியஸ் டூலில். ஏன்னா அவங்களும் இன்னும் கொஞ்சம் நல்லா அப்டேட் பண்ணிடுவாங்க. இது கேமாக எடுத்து செஞ்சதுன்னு சொன்னோம்னா உண்மையாகவே இல்லை. கேமெல்லாம் எடுத்து செய்யலை. இது ஒருத்தங்களா நமக்காக செய்யணும், இல்லை அவங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக செஞ்சுருப்பாங்க. அதான் உண்மை. நானே பண்ணலாம் திடீர்னு ஒரு இடத்துக்குள்ளே வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் கிராஃபிக்ஸு
அதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்துல நிறைய கேம் பிளேயர்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் ஷீட் வந்து தப்பிக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு இங்கே வந்து ஏறிட்டு பாருங்க இதை இப்படி வந்து காரெல்லாம் ஒழிச்சு வச்சுருவாங்க. இங்கேயே ஒரு வீடு இருக்குது பார்த்துக்கோங்க. இது ஏதோ ஒரு கேரக்டரோட வீடுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கூட ஜிடிஎஃப்ஐ ஆடி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் நானே மறந்துட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. வீட்டுக்குள்ளே போக முடியுமான்னா பார்த்துக்கோங்க. ஞாபகம் இல்லை இந்த இடம் கீழே வந்துட்டு உள்ளே பார்க்க முடியும். வா உள்ளே போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போக முடியும், கண்டிப்பாக போக முடியும். இங்கே பாருங்க நான் சொல்கிறது உண்மையாகவே தெரியும், உள்ளே போக முடியுது. ஆமாம் சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டான்னு போட்டு டான் யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு எந்த வழியும் இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், டான் யூஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து வந்துட்டேன். இங்கே வந்து இங்கே யாருன்னா வீடு உண்மையாகவே இது சிமியனுடைய வீடுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஞாபகம் இல்லை அவ்வளோவா. டிவியும் அப்படியே பெட்டிலே ஒரு டிவி இருக்குது, இங்கே ஒரு டிவி இருக்குது. சிமியனும் ஓரளவுக்கு பணக்காரன் ராஜபோகம் தான் வாழ்கிறான். அவன் அவ்வளோ காசுலாம் அப்படின்னா அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஏதோ மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்காங்க, அதனால அதை கண்டுபிடிச்சிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இது ஏதோ அண்டர் பேஸா தெரியலையே. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடமும் உண்மையாகவே நல்லாக்குது. கீழே இறங்கிட்டு உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா கூட ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஒரு அளவு ஒரு பிளேஸுக்கு யாரும் இது பண்ணி இது பண்ணுது பைத்தியம் மாதிரி. ராம்பா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது ரேம்ப்பு நானே தெரியாமல். ஆனால் இங்கே ஒரே விஷயம் மட்டும் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையாகவே நல்லா இருந்திருக்கும். ஒரு கார் பார்க்கிங் இதில் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் இந்த இடத்துல தான் ஒரே ஒரு வேலை நல்லாவே இருந்துவேன். கொஞ்சம் மேலே இப்படி ஏறிட்டு பிளேஸு இது மேலுக்கு இங்கே வந்து இப்படி ஏற்றிட்டு வண்டி இங்கெல்லாம் கட்சியில் இங்கே வந்துட்டு இங்கேருந்து வண்டி எப்படி தள்ளி இதுக்குள்ளே இப்படி எடுத்துன்னு போயிட்டு இங்கேருந்து நீங்கள் பைக் விட்டு இது நான் ஏன் ஷோரூமு அப்படின்னு சொல்லிட்டு கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2-3 பைக்கெல்லாம் கூட உள்ளே விட்டுக்கலாம். சிமியன் காணுமே, அவன் கடையில் அவன்லாம் பின்னுவா யாருப்பா காணுமே ஃப்ரெண்ட்ஸ். பையன் எங்கேயோ ஊருக்கு போயிட்டான். சிமியன் கேரக்டர் ஜிடிஎஃப்ஐ கேரக்டர்லாம் வேணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரே சூப்பரான விஷயம் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த கேமில் ஜிடிஎஃப்ஐ கேரக்டர்ஸ்லாம் வேணும்னா வி வாண்ட் ஜிடிஎஃப்ஐ கேரக்டர்ஸ்ன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நல்லா இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த இன்னும் ஒன்றே ஒன்றுத்தில் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அந்த பில்டிங் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் எனக்கு அப்படி தான் தெரிஞ்சு கண்ணு அந்த இடத்தையே ஊற்றிட்டு அதை அப்டேட் பண்ணாங்கன்னா இன்னும் எந்த வேலையும் பண்ண இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷோவுமே ஒன்றுமே பண்ணல, ஆனால் ரெண்டுமே பக்கத்துலேயே இருக்குது. அதுதான் ஒன்று லாஸ் ஆகாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல அங்கே ஒன்று இன்னும் அங்கெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் காமிக்கலாம்னு யோசிச்சு தான் பண்ணுறேன். நான் உண்மையாக அதே தான் பாருங்க. இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் மாடிஃபைலாம் பண்ணிட்டாங்க பாருங்க. எப்படி இதுன்னு பாருங்க இடமே. இதுவும் அப்படியே இதுவும் ஒரு வீடு இருக்குது. இது என்ன வீடுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது அந்த இடமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நான் டான் போட்டு காமிக்கிறேன்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக அந்த இடமா தாங்கணும். அந்த இடம்னா எந்த இடம்டா அப்படின்னு கேட்பீங்க. அது எந்த இடமே இல்லை, ஃப்ராங்க்லினுடைய பழைய வீடு தான். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பக்கத்து இடத்துல காமிங்க. ஃபயர் டிபார்ட்மெண்ட் வேறு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிட்டுருக்காங்க. வேறு என்ன? ஓ, இது சரியாகுது. பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. ஹாஸ்பிட்டலு சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். நானே இது இன்னும் பார்க்கல. ஹாஸ்பிட்டல் வேறு வந்துட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ். நானே இதை கவனிக்கல, நான் ஹாஸ்பிட்டல் வந்துக்குது. உண்மையாக நல்லா இருக்குது. ஐயோ சரியாகுது. அப்படியே பேஷண்ட்ஸ் எல்லாம் பெட்டில் படுக்கிற மாதிரி அழகாக செஞ்சுட்டுருக்காங்க. இங்கே வந்து ஆம்புலன்ஸ் விட்டாங்கன்னா கூட நல்லா இருக்குது. இது பஸ் ஸ்டாப்பு. வேறு என்ன? அங்கே எது இருக்குது? எனக்கே தெரியல என்ன இடம்னு, என்னன்னு புரியல. இது என்னது? ஜூவா? இல்லையே. கார் ஷெட்டு. இங்கே கார் ஷெட்டு மாதிரியே இருக்குது. அடுத்தது அங்கே ஏதோ ஒன்று இருக்குது. இது வீடா? யாருடைய வீடு ஃப்ரெண்ட்ஸ்? இது யார் வீடுன்னே தெரில உண்மையாகவே. நானே இது கவனிக்க கூட இல்லை. நானே கவனிக்காமல் இந்த மாதிரி நகை இடம்லாம் இருக்குது. இதில் இங்கே ஏதோ இருக்குது. ஆனால் இதில் எந்த ஃபர்னிச்சர்ஸுமே அவ்வளோவா இல்லைன்னு தான் சொல்லணும். வேறு என்ன? அவ்வளோதானா? ஆனால் வீடு ரொம்ப பெருசாகுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன் எவ்வளோ பெருசாகுது வீடு அவ்வளோ பெருசாகுது வீடு. இது ஹாஸ்பிட்டல். இது என்னது? இது வந்து இதுவும் ஏதோ ஒரு வீடு. எனக்கு ஒழுங்காக வரல. இங்கே நான் ரொம்ப வீடியோ லென்த்தாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்குது. பார்த்துக்கோங்க, உண்மையாகவே நல்லா தான் இருக்கும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கெல்லாம் கொடுங்க, உண்மையாகவே பாருங்களேன். ஆனால் சில பேரால் டவுன்லோட் பண்ண முடியல, ஏன்னே தெரில. இந்த இடத்துல அந்த ஸ்டார்ட் டு ஃபினிஷ்ன்றதை போட்டு விட்டா இன்னும் நல்லா இருந்துக்குது. அங்கெல்லாம் இன்னும் ஏதோ இருக்குது. இங்கே நாங்கள் போயிட்டு காமிக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது ஏதோ கார் பார்க்கிங் மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்னதுன்னு தெரில. வேறு ஒன்றா இருக்குது, நான் பார்த்துட்டு காமிங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த இடத்துல இருக்குது. வேறு எதுவுமே இல்லை. இப்போ இவன் எங்கே இருக்கான்னா அது அங்கே வந்து இங்கே இருக்கான். ஃப்ராங்க்லினுடைய பழைய வீட்டில் இருக்கான். நம்ம ஃப்ராங்க்லின் இல்லை, இந்த ஃப்ராங்க்லினே வேறு ஃப்ராங்க்லினு. என்னாச்சு? இதோ இந்த மாதிரி கிளிச் ஆகுது, அதுதான் ஒரே பிரச்சனை. பாருங்களேன், இப்போ நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு உள்ளே மாட்டிக்கினேன். அதுக்கப்புறமா வெளியவே போக முடியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைபில் பண்ணிக்கோங்க. அதை விட முக்கியமான விஷயம், இந்த கேம் ஆடும்போது இந்த மோடில் ஆடும்போது பார்த்து விளையாடிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி என்னது பெரிய ப்ராப்ளம் நடக்கும். வீடு பக்கத்துலேயே இருக்குது, ஆனால் போக முடியல. இது இந்த டஸ்ட்பின் பயனால டே வாடா போடா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிடுங்க. வேறு எதுவுமே இல்லை. பை, see you, டாட்டா.